இப்போது இருக்கிற ஊழியங்கள், இப்போது இருக்கிற சபைகள், இவைகள் பிறப்பிக்கிற மனிதர்கள், இவர்கள் பிறப்பிக்கிற கிறிஸ்தவர்கள் யுத்தம் செய்ய மாட்டாதவர்கள். இவனை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா செய்ய முடியும் என்று? இவர்களை வைத்து ஒன்னும் செய்ய முடியாது. இவர்கள் அடிமை கிறிஸ்தவர்கள், ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டு போனவர்கள். அவங்க யாராவது ஒருத்தர் சுகமாக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒருவர் அவர்களுக்கு எழுப்புதல் கூட்டம் நடத்தினா தான் எந்திரிப்பாங்க. நடத்திட்டு போன உடனே மறுபடியும் படுத்துருவாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சர்ச்சுக்குள்ள எத்தனை முறை எழுப்புதல் கூட்டம் நடத்துவது? ஏன் நாங்க போன துறை வந்த போது எழுப்பினவன் என்னன்னா, எழுப்பிட்டு நீங்க போன உடனே மறுபடியும் விழுந்து தூங்கிட்டான். இவர்களை வைத்து இவர்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற புது தலைமுறை புறப்படணும். அதை கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அவர் எழுப்புவதற்கு தான் உன்னை அழைத்து வருகிறார். இந்த யுத்த களம், அந்த யுத்த களத்தை சந்திக்கிற மனிதர்கள் அதுக்கு முன்னால் என்ன செய்யணுமா? நீ முதல்ல